வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது ராகி அல்வா. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ராகி அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இந்த கப்பு அளவு 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஓகே வியூவர்ஸ், இந்த கப்பு அளவு நான் 1 கப்பு சீனி எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னு சொன்னாக்கா 1/2 கப்பு மேற்கொண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் தேவையான அளவு முந்திரி பருப்பு, கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கேன், தண்ணி எடுத்துருக்கேன். இந்த கப்பு அளவு 3 கப்பு தண்ணி. ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக இனிப்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பிஞ்ச் உப்பு இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த கப்பு அளவு 1 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகேவா, 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ நான் இந்த கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட மேற்கொண்டு நான் 2 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். ஓகேவா, 2. ஓகேவா, இதோட நான் 3 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 1 கப்பு சேர்த்துட்டேன். இப்போ 2 கப்பு, மொத்தம் 3 கப்பு தண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நல்லா கலக்கி வச்சுட்டு இதை கிட்ட மூடி வச்சுருவோம். 3 மணி நேரம் நல்லா ஊறணும் அது. ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கிட்ட 3 மணி நேரம் ஆச்சு. ஓகேவா, இதை நல்லா இப்படி கலக்கி விடுங்க. ஓகேவா, நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்யப்போம்னா நல்லா வடிகட்ட போகிறோம். ஓகேவா, ஒரு வடித்தட்டு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வடிகட்டுவோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டுங்க. ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ வாங்க இதை நம்ம வேக வைக்கலாம். ஓகேவா, ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன செய்யப்போம்னா இதில் ஊற்றி அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஊற்றிட்டு இதை நம்ம இது வேக வைக்க போகிறோம். ஓகேவா, நல்லா வேக விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் சீனி 1 கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு சீனி இனிப்பு கூட வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேவா, சீனி போட்டு நல்லா கரைய விடுங்க. ஓகேவா, சீனி நல்லா கரையணும். ஓகேவா, இப்போ சீனி கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. அது கூட நான் என்ன செய்யப்போன்னா நெய் 1 கண்டி இப்போதைக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வாசமாக இருக்குது. நல்லா கிண்டிகிட்டே வரணும். இப்போ நான் 1 கண்டி நெய் சேர்த்தேன். இப்போ அடுத்தது இன்னும் 1 கண்டி நெய் நான் சேர்த்துக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நெய் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ருசி அப்படி தான் இருக்கும். இப்போ நான் 2வது கண்டி நெய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன சேர்ப்போம், 3வது கண்டி நெய் நான் சேர்க்க போகிறேன். ஓகேவா, நான் 3 கண்டி நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். நல்லா கிண்டிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ இது நல்லா சுண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம பொரிச்சு வச்ச இந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துருவோம். நெய்யோடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே சுண்டுகிட்டே வரும். அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நான் கிட்ட ஒரு 5 கண்டி நெய் நான் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டுட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் அல்வா எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டேன்.
பார்க்குறதுக்கே அப்படியே அல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்லா. ஏன்னா கேழ்வரகு மாவில் நம்ம செஞ்சுருக்கோம், அதாவது ராகி மாவில் நம்ம அல்வா செஞ்சுருக்கோம். ஒரு வித்தியாசமான ஒரு அல்வா. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது சாமிக்கும் நீங்கள் படைக்கலாம். இது பிள்ளைங்களுக்கும் நல்லா செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்துச்சின்னா காமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். சுவையான ராகி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.